நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். Avlon Data Products IT Super Market Sales and Service. தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் Avlon Data Products. சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தவ வரலாற்று சங்கம் ஒளிபரப்புகின்ற சமுதாய சிற்பிகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று பார்க்க போகின்ற கிறிஸ்தவ சிற்பி யார்? இந்த வீடியோவில் இணைந்திருங்கள். ஒரு அருமையான கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் 2 உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்னொரு பாடலை வாசிக்கிறேன், கேளுங்க. அருமையான நீங்கள் பாடலை கேட்டிங்கள. இந்த பாடல் என்ன பாடல் என்று உங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டில் பிறந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும். அருமையான ஒரு கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல். வந்தாலுமே என்னாலுமே வாருமையா போதகரே. இந்த பாடல் ஒலிக்காத ஊரே இருக்காது. ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் அல்லது ஒரு ஆலயத்தில் உள்ள நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் இருக்கும். குறிப்பாக கிறிஸ்தவ பஜன வித்வான்கள் இந்த பாடலை பாடாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலை எழுதியது யார் என்றால் உடனே நீங்கள் சொல்வீர்கள், நெல்லையானும் தஞ்சை சுவிசேஷ கவிராயருமான பாகவத வேதநாயகம் சாஸ்திரியார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அது உண்மையான விஷயம் அல்ல, உண்மையானது கிடையாது. அவருடைய வழியில் வந்த தலைமுறை சாஸ்திரியார் எழுதிய பாடலாகும். அதைத்தான் இந்த வீடியோவில் இந்த அருமையான சமுதாய சிற்பிகள் என்ற நிகழ்ச்சியில் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இணைந்திருங்கள். அருமையான நண்பர்களே, இந்த பாடலாசிரியருடைய பெயர் எம் வேதநாயகம் பாகவதர் அவர்கள். 1885ஆம் ஆண்டு சென்னையில் பல்லாவரம் என்ற இடத்தில்
பிறந்தவர். இவருடைய தகப்பனார் பெயர் மரிய வியாசக பிள்ளை அவர்கள். இவர் யார் என்றால் சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுடைய மூத்த மகன் ஞானசிகாமணி சாஸ்திரியார் அவர்களுடைய வழியில் வந்த 4வது சாஸ்திரியார் ஆன, அதாவது அந்த தலைமுறையில் வந்த 7வது சாஸ்திரியார் தான் இந்த மரிய வியாசக பிள்ளையுடைய பையன் எம் வேதநாயகம் பாகவதர் அவர்கள். இந்த மரிய வியாகப்பிள்ளை அவர்களுக்கு 6 பிள்ளைகள். இவர் அதிகமாக கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்தார். முக்கியமாக இசைவழி நற்செய்தி, அதாவது கிறிஸ்தவ கதா காலட்சேபம் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதை சிலர் அதை பஜனை பிரசங்கம் என்று சொல்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் இசைவழி நற்செய்தி என்று சொல்வார்கள். ஆனால் இதனுடைய மூலப்பெயர் பஜனை பிரசங்கம். அதாவது இந்த மா வேதநாயகம் பாகவதர் அவர்கள் தன்னுடைய மனைவி திடீரென்று மரித்து போகிறார்கள். 2வது திருமணமாக ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்கிறார். அது யார் என்றால் கிறிஸ்தவர் கம்பர் என்று அருமையாக அழைக்கப்படுகின்ற H.A. கிருஷ்ணபிள்ளை அவருடைய பேத்தியான தாய் முத்தம்மாளை இவர் மறுபடி 2வது தரமாக இவர் முறைப்படி மணந்தார். இவருடைய நிச்சயதார்த்தத்தை, அதாவது அந்த காலத்தில் ராணிப்பேட்டையில், அதாவது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ராணிப்பேட்டையில் மிஷினரி ஐடாஸ்கடர் அவர்கள்தான் இவர்களுடைய நிச்சயார்த்த அந்த வைபவத்தை அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள். இவருடைய பாடல் மிகவும் அருமையான பாடல். அதிகமாக கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு மோத்காரின் இசையில் வாசித்தது போல, வாருமையா போதகரே வந்தாலுமே என்னாலுமே அழகி சிறந்த கோமானே. இன்னொரு பாடல் எருசலேமே எருசலேமே. இந்த 4 பாடல்களும் நமது கிறிஸ்தவ பாடல் புத்தகத்தில், கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த பாடல் எப்பொழுது பிரபலமானது என்றால், இந்த பாடலை T.A. கல்யாணம் அவருடைய இசையமைப்பில் அந்த நேரத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டில் அந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடகி இருந்திருக்கிறாங்க, D.A. நிர்மலா. அவர்கள் இந்த பாடலை HME இசைத்தட்டில் மிகவும் நேர்த்தியாக இனிமையான குரலில் பாடியிருக்கிறார்கள். வந்தாலுமே என்னாலுமே என்ற பாடலையும் வார்மியா போதகர் என்ற பாடலையும் ஒரே இசைத்தட்டில் பாடியிருக்கிறாங்க. இன்றும் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஆகினால் இந்த பாடலாசிரியருடைய பாடலானது இன்றும் உயிரோடு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அதிகமாக ஊழியத்தை செய்து செய்து கடைசியாக அவர் திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி, வள்ளியூர் இந்த இடங்களில் இவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அதிகமாக இவருடைய முக்கியமான பணியே கிறிஸ்தவ பஜனை பிரசங்கங்கள். இவருடைய பஜனை பிரசங்கம் முடிந்தவுடன் அவர் எழுதிய பாடலான எருசலேமே எருசலேமே என்ற பாடலை பாடும் பொழுது மக்கள் எல்லோரும் எழுந்து நிற்பார்களாம். அந்த பாடலை கேட்கும் பொழுது உள்ளத்திலே பாவ உணர்வு அடைந்து முன்னால் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வார்களாம். எருசலேமே 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 இப்படி அவர் பாட ஆரம்பித்தோடனே மக்கள் எல்லாம் அழ ஆரம்பித்து விடுவார்களாம். பாடலானது ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியும். இன்று கூட அநேக கிறிஸ்தவ பாடல்கள் அனைவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது.
எத்தனைக்கு எத்தனை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரசங்கம் முக்கியமானதோ அதுபோல ஆவிக்குரிய பாடலும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பணியானது அருமையாக திருச்சபைகளில் அதிகமாக இவரை உபயோகப்படுத்தினார்கள். பாடல் வழியாக, செய்தி வழியாக, இப்படி அதிகமாக கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த எம் வேதநாயகம் பாகவதர், இவரை அதாவது எம் பாகவதர் வேதநாயகம் என்றும் அழைப்பார்கள், பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் என்றும் இவரை அழைப்பார்கள். அவர் வம்சாவளியில் வந்த அத்தனை பேருமே அந்த சாஸ்திரியாருடைய பட்டத்தை பெறுவதற்கு தகுதி பெற்ற பிறகு அநேகர் தங்களுடைய பெயருக்கு பின்பாக சாஸ்திரியார் என்பது அல்லது வேதநாயக சாஸ்திரியார் என்று குறிப்பிடுவார்கள். இப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் சங்கை வேதநாயகம் சாஸ்திரியாருடைய வழியில் வந்த ஒரு சாஸ்திரியார் இருக்கிறார். அநேக பாடல்களை இசைத்தட்டில் பாடியவர், இன்றும் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சென்னை துரைராஜ் பாகவதர் வேதநாயக சாஸ்திரியார் அவர்களுடைய பாடல் இன்றும் ஒவ்வொருடைய திருச்சபைகளிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, இந்த மா வேதநாயகம் பாகவதர் அவர்கள் அதிகமாக நடந்தே ஊழியம் செய்திருக்கிறார்கள். அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்த விதமான சொத்துக்களையோ பொருட்களையோ எந்தவித ஒரு காரியத்தையும் பிள்ளைகளுக்காக அவர் சேர்த்து வைக்கவில்லை. அவர் சேர்த்தது ஆன்மாக்கள் மட்டும்தான். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார். இப்படி அதிகமாக ஓடி ஓடி உழைத்த இந்த வேதநாயக பாகவதர் அவர்கள் 1936ஆம் ஆண்டு இவர் மரித்துவிட்டார். இவர் மரித்தது சென்னையிலா அல்லது வள்ளியூர் பகுதியிலா என்று எனக்கு சரியான தகவல் இல்லை. ஆனால் இவர் தன்னுடைய உடலானது திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே இருக்கின்ற, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே இருக்கின்ற பெர்ப்பிளாங்குளம் என்ற இடத்தில் தன்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு குறிப்பில் எழுதி வைத்ததாக தகவல். ஆகையினால் அவருடைய ஆசையின்படியே இவருடைய உடலானது பனகுடி அருகே இருக்கின்ற பெர்ப்பிளாங்குளம் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் இவருடைய நினைவிடமானது இருக்கின்றது. இவருடைய நினைவிடத்தில் நான் சென்று இந்த பாடல்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகையினால் இவருடைய கல்லறையும் இன்று வரை பாதுகாப்பாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அருமையான நண்பர்களே, பாடலாசிரியர்கள் மறைந்து போனாலும் அவர்களுடைய நினைவிடத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்வதில் எந்த விதமான தவறுகள் இல்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பும் அவருடைய கல்லறை இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பல லட்சங்களை செலவு செய்து ஒரு கல்லறையை பார்க்க செல்கிறார்கள். ஏன்? மிஷனருடைய கல்லறைகளையும் கிறிஸ்தவ பாடலாசிரியருடைய கல்லறைகளையும் தேடி செல்வது என்ன பெரிய குற்றமா? இல்லையே. அருமையான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அநேகர் இந்த ஜோஷுவா டிவி மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற சமுதாய சிற்பிகள் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பற்றியதான கருத்துக்களை நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவலாக இருக்கின்றது. இந்த மா வேதநாயகம் பாகவதர் அவர் கடைசியாக மரண தருவாயில் கடைசியாக அவர் சொன்ன வார்த்தையை அவருடைய கல்லறையில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அதாவது ஆண்டவருடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டது பொன்னினால் மாணிக்க கற்களினால் அல்ல, முட்களினால் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பித்தார். அவர் மறைந்து போயிட்டார். ஆனாலும் இந்த
மா வேதநாயகம் பாகவதர் அவர்கள் எழுதிய பாடல்கள் மூலமாக அனைவருடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பாடலை மிகவும் இனிமையாக இப்பொழுதும் நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சென்னை துரைராஜ் பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் முதலாக இசைத்தட்டில் கிறிஸ்தவ இன்னிசை தென்றல் சகோதரர் JF சக்தி விக்டர் அவர்களுடைய இசையமைப்பில் மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார்கள். வார்மியா போதகரே வந்தாலுமே என்னாலுமே என்ற பாடலை மிகவும் இனிமையாக பாடியிருக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, இந்த சாஸ்திரியார் அவர்கள் தனக்கு கொடுத்த பாடல் தாளந்து மூலமாக கிறிஸ்துவின் நாமத்தை கடைசி வரைக்கும் முழு மூச்சாக பயன்படுத்தினார்கள். அருமையான நண்பர்களே, கிறிஸ்துவுக்காக ஓடி உழைத்த இந்த வேதநாயகம் பாகவதர் அவர்கள் 1936ஆம் ஆண்டு தனது 51வது வயதில் கர்த்தருக்குள் மரித்தார். கிறிஸ்துவுக்காக ஓடி உழைத்த இந்த வேதநாயகம் பாகவதருடைய கால்களும் கைகளும் நிரந்தரமாக ஓய்வு எடுத்துக்கொண்டது. இன்னொரு ஸ்பெஷல் என்னவென்றால், இந்த பாகவதர் வேதநாயகம் அவர்கள் இசைத்தட்டில் மிகவும் அருமையாக அந்த கோணே இந்த கோணே என்ற பாடலையும் எருசலேமே எருசலேமே என்ற பாடலையும் இசைத்தட்டில் பாடியிருக்கிறார்கள். 1934ஆம் ஆண்டு இந்த பாடலானது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பாடல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தால் குட்டி ஜாஸ்கர் என்று நீங்கள் டைப் செய்தீங்கன்னா அதில் இந்த பாடல் இருக்கும். ஆகையினால் அந்த பாடலை இங்கே கேட்டு மகிழுங்கள். நான் சொன்ன இந்த சாஸ்திரருடைய அவருடைய சொந்த குரல் நீங்கள் கேட்டு மகிழலாம். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை தாண்டியனாலும் இந்த பாகவதர் மரித்தாலும் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பாடல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. அருமையான நண்பர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையான அந்த தாளந்துகளை புதைக்காமல் விதைத்து கொண்டிருங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கிறிஸ்தவ வரலாற்று சங்கத்தின் உறுப்பினராக இருக்கின்ற உங்கள் அன்பு சகோதரர் விக்டர் சாமுவேல். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆவ்லாங் டேட்டா ப்ராடக்ட்ஸ் ஐடி சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தென் தமிழகத்தில் 6 முறையாக விருது பெற்ற ஒரே நிறுவனம் ஆவ்லாங் டேட்டா ப்ராடக்ட்ஸ். லேப்டாப், பிரிண்டர்கள் மற்றும் அதன் உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர் ஃபார்ம்ஸ் வாங்க சிறந்த இடம் ஆவ்லாங் டேட்டா ப்ராடக்ட்ஸ். முன்னணி கம்பெனியாகிய காம்பேக்ட் மற்றும் HP லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களுக்கும் மற்றும் HPயின் அனைத்து மாடல் பிரிண்டர்களுக்கும் நியாயமான விலையில் எண்ணற்ற ஆஃபர்களுடன் பெற்றிட வருகை தாருங்கள். ஆவ்லாங் டேட்டா ப்ராடக்ட்ஸ் 11D Bar 12 First Floor Tower Complex, முருகன்குறிச்சி, திருநெல்வேலி 2. Phone 250294 25020409. Mobile 9842226494. கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார், அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள்.
இவர்களே சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார். அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே சமுதாய சிற்பிகள்.